நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. தேங்க்யூ. ஐயோ செம்மையா இருக்குங்க. படம் சூப்பராக இருக்குங்க. படம் ரொம்ப சூப்பருங்க. தேங்க்ஸ் டு லோக்கி. ஒரு தலைவர் ஃபேன் நாங்கள் எப்படி தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமோ சீன் பை சீன் செதுக்கியிருக்காரு. ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஆவரேஜ் ப்ரோ. படம் வேறு மாதிரி இருந்ததுங்க. தலைவர் ஃபேன்ஸாக தலைவர் சூப்பராக பின்னிட்டாரு. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் தலைவர் ஃபேன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸும் படம் பிடிக்கும். ஸோ அதனால் படம் சூப்பராக இருந்தது. தலைவரை பார்த்து அந்த கூஸ் பம்ப் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஐயோ வேற லெவலுங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சது படத்துல? ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சீன்லாம் சூப்பராக இருக்குது. தலைவரோட லுக்கே வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட அவர் ஓல்டு மாதிரி தெரியாத மாதிரி பண்ணியிருக்காங்க மேக்கப்லலாம். அனிருத்தோட மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் வந்து ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு லோகேஷ் சார் படம் மாதிரி இல்லை யூஸ்வலாக. ஸோ அதுதான் கொஞ்சம். பட் கேமியோலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லா வாட் எவர் தலைவர் ரெக்கார்டு என்னென்னலாம் இருந்திருக்கோ எல்லாத்தையும் பீட் அடிக்கணும்னு நம்புகிறோம். செம்ம ட்ரீட் ஃபார் ஃபேன்ஸ். எல்லாருமே போய் தயவு செஞ்சு பாருங்கள். நான் எதுவும் பெருசாக இதெல்லாம் ரிவீல்லாம் பண்ணலை. மியூசிக் சூப்பராக இருக்குது, டைரக்ஷன் செம்மையாக இருக்குது, சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அண்டு தலைவர் ஃபுல் தலைவரிசம்ங்க. எல்லாமே சீன் பை சீன் சூப்பராக காமிச்சிருக்காங்க. கேமியோஸ் யாரெல்லாம் நம்ம ஆடியோ லான்ச்சில் பார்த்தோமோ எல்லாருக்குமே சும்மா ஏனோ தானோன்னு வராமல் ஒருத்தருக்கும் ரோல் இம்பார்ட்டன்ஸ் இருந்து அதை சூப்பராக காமிச்சிருக்காங்க. எல்லாரும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக ட்ரீட்டு தான் இது. வந்து என்ன சொல்கிறது, தலைவர் படம் வந்தாலே அது ஒரு ஃபெஸ்டிவல். ஆகஸ்ட் மாதம் நம்மளுக்கு அந்த ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரும் பாருங்கள். தேங்க்ஸ். அனிருத்தோட மியூசிக் படத்தை எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கா இல்லை? அது கண்டிப்பாங்க, அதெல்லாம் நோ டவுட். அது தலைவர் மூவி அனிருத் மியூசிக்னா அதெல்லாம் கேட்கவே ஆக்சுவலாக டிஃபால்ட் கொஸ்டினாகவே அது வரவே கூடாது. கன்ஃபார்மாக அது செம்மையாக தான் இருக்கும். ஒரு லெவல் அப்பில் தான் அவர் என்னைக்குமே போட்டு முடிப்பார். நம்மளுக்கும் அந்த ட்ரீட்டு கொடுத்துருக்காரு கன்ஃபார்மாக. நிறைய இருக்கா ஃபேமிலி பார்க்குற மாதிரி? மூவியோட ஸ்டோரி லைனுக்கு அந்த வைலன்ஸ் இருக்க தாங்க செய்யும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஃபேமிலி டெஃபினட்டாக என்ஜாய். இட்ஸ் நாட் லைக் அப்படியே என்ன சொல்கிறது, ஏ சர்டிஃபிகேட் இருக்கே தவிர இப்போ நிறைய பேர் ஓடிடி ஆக்சஸில் எல்லாரும் பார்க்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்க போகிறதுலாம் கிடையாது. மூவியோட வைலன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஏ சர்டிஃபிகேட் நீடட் தான். ஆனால் அதுவும் மஸ்டாக ஐ மீன் பார்க்கலாம். தேவைப்படுற கதைக்கு தேவைப்படுற ஒரு வைலன்ஸ் தான். நான் ஒரு வெஞ்சன்ஸ் மோடுன்னு இருக்குன்னு கிடைச்சேன்னா ஒருத்தருக்கு கோவம் வரும்ல, அந்த மாதிரி தான் தலைவருக்கு கோவம் வந்தால் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்கும்னு. ஒரே வார்த்தையில் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் சினிமா வேர்ல்டு சினிமா லெவலுக்கே நான் பேசுவேன். ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், அது நம்ம தலைவர் மட்டுமே. அது நோ டிபேட். ஒரு இது டாபிக்குமே வேண்டாம். சூப்பர் ஸ்டார் தான். தலைவர் தான். ஆக்சுவலாக அடித்தா செம்ம ஹாப்பிங்க. தலைவர் ரெக்கார்டு படத்தோட ரெக்கார்டு அவர் தான் பீட் அடிக்கணும். வந்துடும், கண்டிப்பாக வரும். ஸ்க்ரீன் பிளே தான் ப்ரோ. வழக்கம் போல் இப்போ வர ரீசெண்ட் டைம் எல்லா படத்துலையும் இருக்கிற அதே பிரச்சனை தான். லைட்டாக ஸ்க்ரீன் பிளே அங்கங்கே லேகாக இருக்குது. அது மியூசிக் நல்லா ஏற்றி தரார் அனிருத். ஆனாலும் அங்கங்கே அந்த பேட்ச் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. மற்றபடி ரஜினி வேறு லெவல். டிஏஜிங் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அந்த எமோஷ்னல் கனெக்ட் அங்கங்கே கொஞ்சம் ட்ராக் இருக்குது. ட்விஸ்ட்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆமீர் கான் அந்த கடைசி 10 மினிட்ஸ்லாம் நல்லா ஹைப் நல்லா இருந்தது. அதான் கனெக்டிங்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா வந்து கொஞ்சம் அங்கங்க புல் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து ஸ்லோவா போகும் ப்ரோ. அங்கங்க ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா கிடையாது. ஜெயிலர் அளவுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஜெயிலர் விக்ரம் வேற, இதுல வேற. இப்போ லியோ அந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா லியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவு கூடலாம் இல்லை. ஒண்ணுமே இல்லை. ரஜினிக்காக ஹைப். டிஏஜிங் வேற லெவல் ப்ரோ. வேற லெவல் டிஏஜிங். அது லைக் பாவம் அவர் 70+ ஏஜ். அவர் அந்த யங் ஏஜுக்கு காமிச்சிடலாம். ஹேட்ஸ் ஆஃப். அது டூப்பே போடாம சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல இந்த ஒரு கிரிப்பா இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணிரலாம், செகண்ட் ஹாஃப் பண்ணிரலாம். எது வந்து கொஞ்சம் கிரிப்பா இல்ல? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கிரிப்பா பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஸ்டோரிக்குள்ள போக ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அது அப்படியே லேக் ஆகிட்டே கடைசி இன்ட்ரோல தான் ஸ்டோரிக்குள்ளே போனாங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஸ்டோரியோட புல் தான் ப்ரோ எல்லாமே. ஓரளவு படம் பார்க்கலாம்.
பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். 1000 crores கலெக்ஷன் ப்ரோ, அதோட சொல்றேன். அடிக்காது ப்ரோ, கண்டிப்பாக அடிக்காது. அது அடிச்சிருவாங்க ப்ரோ, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுக்கு அது அவ்வளோதான். தேங்க்ஸ். ரோகிணியை எந்த அளவுக்கு கதற விட்டாங்க, உள்ள எந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் 9 AM ஷோ ரோஹிணி தேட்டரில் பார்க்குறேன். நிஜமாவே வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட் தான். வேறு மாதிரி இந்த தேட்டரோட வைப்பே வந்து வேறு மாதிரி இருந்தது. ஒரு பெஸ்ட்டு சினிமாட்டிக் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது. அந்த கலர் பேப்பர்லாம் அடித்து பாட்டுக்கு அதுக்கு நிறைய அந்த கூஸ் மொமெண்ட்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ அதுக்கெலாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக படம் வந்து பயங்கர கிரிப்பாக போச்சுன்னா என்ன? எல்லா சீன்ஸுமே அதான் மாஸ் மொமெண்ட்ஸ் நிறைய அதை ஸ்டோரியில் கரெக்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எவ்ரி 15 minutes வந்து ஒரு மாஸ் மொமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பெருசாக இல்லை, இதுவும் லேக் ஆகிற மாதிரி தெரியாது. ஸோ அதனால் படத்தை அப்படியே கொண்டு போயிட்டு அந்த 2 hours 50 minutes போகிறதே தெரியாது உங்களுக்கு. சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. படம் வந்து எந்த ஒரு கருத்தை சொல்ல வந்திருக்கு? ஏன்னா ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி தான் ஓவராலாக சொல்லுது. கருத்து அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஒரு நல்ல ரஜினியை வச்சு ஒரு பக்காவான மாஸ் சீன்ஸ் நிறைய கொடுக்க முடிஞ்ச கமர்ஷியல் என்டர்டெய்னர்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது படம். 1000 கோடி கன்ஃபார்மாக அடிக்கும். படம் வந்து மோனிகா சாங் அங்கே கரெக்ட் ஆகல, கரெக்டான பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை, அவங்க பூஜா வந்து அந்த ஒரு சாங்கு தான் வந்திருந்தாங்க. அது ஒரு ஈவெண்ட் மாதிரி வரும். ஸோ அந்த ஈவெண்ட்டில் ஒரு பாட்டு வருது. ஸோ அது கனெக்ட் ஆகுது ஆகலான தாடி பார்க்குறதுக்கு தேட்டரில் பார்க்குறதுக்கு வைப்போட நல்லா இருந்தது. செமையாக இருந்தது. ரஜினியோட யங் லுக் போர்ஷன்ஸ்லாம் அது டிஏஜிங் மூலிமா பண்ணியிருக்காங்க போல். அது ரொம்ப நேரம்லாம் வராது, ரொம்ப கம்மியான டைம் தான் அந்த டியூரேஷனில் தான் அது காட்டுறாங்க. பார்த்த வரைக்கும் அதுலேயுமே அந்த மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சதால அப்படியே போயிடுது. ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதை நீங்கள் உள்ளே போய் தேட்டரில் பாருங்கள், சிவகார்த்திகேயன் இருக்காரா இல்லையான்றது தெரியும். 100%. தேங்க்யூ. பொதுவாக தலைவர் படம்னாலே சென்டிமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த படத்தில் சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குங்க. ஆனா ஆக்ஷன் தான் பயங்கரமா இருக்கு. பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. பொதுவாக எல்லாரோட கேள்வி எல்சியூல சேர்ந்தான்ட்டு. எல்சியூல இருக்கா படம்? இருக்குங்க. எல்சியூல இருக்கா? வாட் இஸ் எல்சியூ? லோகேஷ் யூனிவர்சிட்டி. ஓ எஸ், ஓகே. ஆமா கண்டிப்பா. ஓகே, ஓவரால படம் வருதா? ஐயோ, நிறைய தடவை பார்க்கலாங்க இந்த வாட்டி. நல்லா இருக்குங்க. vintage Rajini style. It was very nice. Thank you. Sorry? சின்ன வயசு ரஜினி எல்லாம் காமிச்சிருக்காங்க. வா, அதுதான் தெரிக்க விட்டுச்சு தியேட்டர். நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ், வெரி நைஸ். தலைவரோட அந்த காமெடி டச்லாம் வச்சிருக்காங்களா இல்ல ஃபுல்லா இருக்கும்? அது காமெடி டச் அவ்வளவா இல்லை, சீரியஸாக தான் இருந்துச்சு. ஆனால் மாசாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப மாசாக தான். ஓகேங்க, தேங்க்யூ. நல்ல கேரக்டர்ஸ்க்கெலாம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் படம் மஸ்ட் வாட்ச். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் டிசப்பாயிண்ட். ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் விறுவிறு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ஷன் சீனாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது கொஞ்சம் கம்மி பண்ணி ஸ்டோரியில் ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் ஓவரால் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்கா இல்லை டிஃப்ரெண்டாக? இது ஒரு டிப்பிக்கல் ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே இல்லைனாலும் சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக தேட்டர் வாட்ச் தான் இது. ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குற படம் இல்லை இது. ஸோ 1000 crore பற்றி தெரில. ஏன்னா வார் 2 வேறு இந்த படம் சேர்ந்து வர்றதுனால தெரில எப்படி போகும் அப்படின்னு. பட் டெஃபினட்டாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா. ஸோ